திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்பவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு தொழில் உணருங்கள். நல்ல சிந்தனை, அறச்சிந்தனை, வாழ்வியல் சிந்தனை. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். இந்த நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை முதல் நாளே நீங்கள் உறங்கச் செல்லுகின்ற பொழுதே நமச்சிவாய 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 என்று சொல்லிக்கொண்டே உறங்குங்கள். அது விடியற்காலையிலே உங்களுடைய செவியிலே ஒலிக்கும். நல்லதையே நினைப்பீர்கள், நல்லதையே சொல்லுவீர்கள், நல்லதையே செய்வீர்கள். எப்படி? நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லுவீர்களேயானால் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ்வீர்கள். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 3ஆம் திருமுறை ஞானசம்பந்த பெருமானாலே ஏற்றப்பட்டது. இந்த 3ஆம் திருமுறையிலே திருக்கருக்குடி என்னும் ஒரு திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கும்பகோணத்துக்கு தென்கிழக்கே, அதாவது திருக்கலையநல்லூர் பார்த்தோம் இல்லையா, அதிலிருந்து தென்கிழக்கே ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது திருக்கருக்குடி. இதுக்கு பேர் மருதாநல்லூர்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. காவிரியினுடைய தென்கரை தலத்திலே 69வது திருத்தலம் இந்த திருத்தலம். சுவாமி பெயர் சர்க்குருநாதர். அவர் திருமேனி மணலால் ஆக்கப்பெற்றது. இறைவியினுடைய திருப்பெயர் கரும்பார் குழல் அறிவை. இந்த திருப்பெயரை ஞானசம்பந்த பெருமான் ஊர் பதிகத்திலே 3வது பாட்டிலே எடுத்தாண்டிருக்கிறார். பிரம்மன், ராமன், சர்க்குணன் என்னும் சர்க்குணன் ஒரு அரசன், அதெல்லாம் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். ஒரு வணிகன் அறியாது தன் தாயாரோடு புணர்ந்த குற்றம் நீங்க பெற்ற பதி இந்த பதி. அது இவ்வூர் கோயில் திரிபுவன சக்கரவர்த்தி ராஜராஜ தேவனின் 2வது ஆண்டிலே செதுக்கப்பட்ட கல்வெட்டு. சிவபெருமானுடைய திருப்பெயர் விழுமிய நாயனார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சென்னிமங்கலத்து விஸ்வேஸ்வரர் கோயில் தேவரடியாகிய அவர் கரையேறி விட்டார் திருநெட்ட பெருமாள் என்னும் அம்மையார் திருக்கருக்குடி கோயிலிலே திருவாதவூர் நாயனாரை எழுந்தருளி வைத்து அவருக்கு நாள் வழிபாட்டுக்காக நிபந்தம் அளித்தது இந்த கல்வெட்டு. திருக்கருக்குடி திருக்குடந்தை முதலியவற்றை சேர்வதற்கு முன்போ அல்லது பின்போ திருக்கருக்குடியை அடைந்து வழிபட்டிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். திருக்கருக்குடி 3ஆம் திருமுறை 4வது பாடல் 21வது பதிகம். 4வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். ஊனுடை பிறவியை அறுக்க உண்ணுவீர் காணிடை ஆடலான் பயில் கருக்குடி கோன் உயர் கோயிலை வணங்கி வைகளும் வானவர் தொழுகழல் வாழ்த்தி வாழ்மேனே. வினைப்பயன் அனுபவிக்க, இந்த வினைப்பயனை அனுபவிப்பதற்குத்தான் இந்த உடம்பு எடுத்ததே. நம்ம செய்த பாவத்தெல்லாம் போக்கணும்ல. இந்த பிறவியை ஒழிக்க நினைக்கக்கூடிய மாந்தரீர் சுடுகாட்டிலே திருநடனம் செய்கின்ற
சிவபெருமான் வீற்றிருந்து அருளுகிற திருக்கருக்குடி என்னும் திருத்தலத்திலே உயர்ந்த கோயிலை வணங்கியும் நாள்தோறும் வானவர்கள் தொழுகின்ற அப்பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தியும் வாழ்வீர்களாக அருமையாக சொல்றார். ஊன உடம்பு அறுக்க, இந்த பிற பாவங்களெல்லாம் நம்ம போக்கணும், அதுக்காக தான் இந்த உடம்பே கொடுத்தார். வினை அறுக்கணும், வினை பயனை அனுபவிக்கணும், அனுபவித்து உடம்பு அந்த பிறவியை நீங்கள் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் திருக்கருக்குடி சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம்.